ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நல்ல வேளையில் மகிமைப்படுவதாக. செல்வந்தர்களுக்கு செல்வத்தின் மேல தைரியம் இருக்கு, பலசாலிகளுக்கு பலத்தின் மேல தைரியம் இருக்கு. ஆனா ஒரு மறுக்க முடியாத உண்மை, இவைகள் எல்லாம் சில சமயத்தில் அப்படியே மாறிடும். மனுஷன் மாறிடுவான், பணம் போயிடும், பலன் போயிடும். அதனால அவங்க அதன் மேல வச்ச தைரியமும் போயிடும். ஆனா வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல சிங்கத்தை போல தைரியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாரு? நீதிமொழிகள் 28:1 வாசித்து பார்ப்போமானால், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார். ஆண்டவர் நீதிமானுக்கு ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே அந்த தைரியத்தை அவனுக்கு தரார். எப்படி அந்த தைரியம் வருது? நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கென்று வாழ்றவன், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார்னு நீதியின் வழியில் நடக்கிற நீதிமானுக்கு தேவனே அந்த தைரியத்தை தரார். வேதாகமத்தில் இப்படி தான் தானியேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஒரு மனிதனுக்கு ரோதமாக நாடே எழும்பி நிற்கிது. இந்த தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக வாழ்றவன், கத்தரையே தன் துணையாய் கொண்டிருந்தான் பாருங்க. அவனுக்கு சிங்கத்தை போல கத்தர் தைரியத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சுற்றி இருந்த எதிராளிகள் அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு வகை தேடுறாங்க. யாரும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, 30 நாள் அளவு ராஜாவை உண்மைதான் வணங்கணும், அப்படி வணங்காதவர்கள் சிங்கக்கெபியிலே போடப்படுவார்கள் என்ற உத்தரவு, மாறாத உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஆனாலும் பத்திரத்திற்கு கையெழுத்து போட்டுட்டான், முத்திரை வச்சுட்டான் ராஜா என்பதை அறிந்த பின்பும் இந்த தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 3 வேளையும் தனக்கு ரோதமாக பிரச்சனை நடந்தாலும், நாடே கூடியிருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். தேவன் அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்தார். அந்த சத்துருக்களின் திட்டத்தின்படி சிங்க கெபிக்குள்ள இந்த தானியேலை போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை விடுதலையாக்க வல்லவராயிருந்தார். இந்த நல்ல வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில், எனக்கு ஆஃபீஸில் எல்லாரும் எனக்கு ரோதமாக நிற்கிறாங்க, எனக்கு யாருமே பக்கபலம் இல்லை, எங்கள் குடும்பத்திற்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லை, எங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இல்லை, எங்கள் காரியத்தை பேச எனக்குன்னு ஒரு ஆளு கூட உதவி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கென்று இருப்பது உண்மையானால் தேவனுடைய உதவியும் அற்புதமும் உண்மையாய் உங்களுக்கு நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்க காரியத்தின் ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you.